திருமுருகன் காந்தி அவர்களுக்கு ஒரு அம்பேத்கர் அவர்கள் சொல்லுகிற போது வட இந்தியாவினுடைய பண்பாடு வேறு தென்னிந்தியாவினுடைய பண்பாடு வேறு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ தென்னிந்தியாவிலிருந்து போகக்கூடிய எம்பிக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள், கேரள எம்பிக்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய விஷயங்கள், ஆளுங்கட்சியை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகளும், அதுவே வேறு மாநிலங்கள்லேருந்து போகக்கூடியவங்க அணுகக்கூடிய தன்மைக்குமே வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு நீட் விவகாரமானாலும் சரி, மொழி விவகாரமானாலும் சரி, சமூக நீதி சார்ந்த பார்வை, இடபிள்யூஎஸ் மாதிரி வரக்கூடிய நேரங்களில் நம்முடைய பார்வைன்றது மாறுபட்ட ஒன்றாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த முன்னெடுப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடிப்படையில் நம்ம பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்குள்ள வேறுபாடு என்னென்னா, சட்டசபை ஒரு தரப்பான, ஒரு படித்தான அல்லது ஒரே மொழியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு ஸ்டேட் ஸ்ட்ரக்சராக நம்ம பார்க்கலாம். ஆனால் பாராளுமன்றங்கிறது பாலிசி மேக்கிங் பாடி, அது கொள்கை வகுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. இப்போ கொள்கை வகுக்கக்கூடிய இடத்துல பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், பல இன மக்களினுடைய பிரதிநிதித்துவம் என்பது மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் இருக்க முடியாது. அது சம விகிதத்தின் அடிப்படையில் இருக்கிறது தான் ஜனநாயகத்தினுடைய முறையாக இருக்க முடியும். உதாரணமாக எடுத்துட்டோம்னா, இப்போ மீன்வள மசோதா கொண்டு வந்தாங்க. மீன்வள மசோதா குறித்தான கடற்கரையோர மாநிலங்களுக்கு இருந்த முக்கியத்துவத்தை விட, வலிமையை விட, கடலே இல்லாத மாநிலங்கள் முடிவெடுத்தாங்க. அது நீங்கள் மீன்வள மசோதாவில் முடிவெடுத்த பெரும்பான்மையான மாநிலங்கள் எடுத்தோம்னா உத்தரப்பிரதேசம். நாடாளுமன்றத்தில் கடலோர மாவட்டங்களுடைய மாநிலங்களுடைய எம்பிக்கள் தான் ஓட்டு போடணும்னு இல்லை, யார் வேணா எம்பிக்களும் போடுறாங்க, யார் வேணா போடலாம். அந்த எம்பிக்களுக்கு எடுத்தீங்கன்னா கடலோரத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை விட, அந்த மாநிலங்கள் எம்பிக்களை விட வட இந்தியா, குறிப்பாக ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கு கடல் கிடையாது. ஆனால் அவர்கள் முடிவெடுத்து தான் மீன்வள மசோதா இன்னைக்கு வந்திருக்குது. இது போன்ற ஒரு முடிவுகள் எப்படிங்கிறது ஒரு ஜனநாயக மரபாக நம்ம பார்க்க முடியாது. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்மளுக்கான இந்த பிரதிநிதித்துவ முறையே ரொம்ப குறைவான முறையாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் வந்துச்சு, அதாவது தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டது அப்படின்னால், நமக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை நீங்கள் பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் நமக்கான எந்த சட்டங்களையும் கொண்டு வர முடியாது, விவாதிக்கவே முடியாது. ஏற்கனவே நம்ம அப்படிதான் நிறைய இழந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம மறுபடியும் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன்ஸ் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன்ஸ் குறையுது. தென்னிந்திய மாநிலங்கள், ஏற்கனவே தென்னிந்திய மாநிலங்கள்லாம் சேர்ந்தெல்லாம் ஒரு முடிவு எடுத்து கொண்டு வந்த காலம் என்பது ரொம்ப குறைவு. அப்படியான ஒரு ஒற்றுமையோடலாம் நம்ம இந்த இதை கொண்டு வர முடிஞ்சதில்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய விகிதத்தில் இன்னும் குறைஞ்சி போகும் பொழுது ஒரு பயம் நம்மளுக்கு. அதாவது தமிழ்நாட்டில் இருந்து 39 சீட்டில் இருந்து 49 சீட்டாக மாறுங்கிறாங்க. கர்நாடகாவுக்கு இது போல் ஒரு சின்ன விகிதம் மாறுது. கேரளாவுக்கு ரெண்டு மாதிரியான கணக்கு சொல்கிறோம். ஒன்று ஏற்கனவே இருந்து ஒரு சீட் குறையுங்கிறாங்க, அல்லது அதே அளவு கொண்டு வருன்றாங்க. ஆனால் உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 65 சீட் அதிகமாகுது. ஒரு மாநிலத்தில், ஒரே உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அதிகரிக்கக்கூடிய சீட் எண்ணிக்கை, தொகுதிகளின் எண்ணிக்கை என்பது ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களில் அதிகரிக்கக்கூடிய எண்ணிக்கையை விட மிக அதிகம். இல்லை, ரெண்டு விஷயங்களை பார்க்குறோம். ஒன்று பிஜேபி கவர்மெண்ட்டு, இன்னைக்கு பிஜேபி இந்த கர்நாடக முதலமைச்சர், கேரள முதலமைச்சர், தமிழ்நாடு, இந்த வரக்கூடிய எல்லா தலைவர்களுக்கு எதிராக கண்டனம் தெரிவித்து நாங்கள் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்னு பிஜேபியோட மாநில தலைவர் அறிவிச்சிருந்தார். இன்னொரு புறத்தில் திரு அமித்ஷா, உள்துறை அமைச்சர், நாடாளுமன்றத்தில் இது சம்மந்தமாக எதுவும் பேசலை. நேற்றைக்கு பேசும்போதும் இது சம்மந்தமாக எதுவும் பேசலை. வெளியில் வரும்போது ப்ரோ ரேட்டா உங்கள் எண்ணிக்கை குறையாதுன்னு பொதுவாக சொல்லிட்டு போகிறாங்க. பார்லிமெண்ட்டில் எந்த வாக்குறுதியும் தரல. அதே நேரத்தில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு போட்ட போதும் பிஜேபி தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஏறத்தாழ ஒரு குரலில் ஒரு யுனானிமஸ் ரெசல்யூஷனை பாஸ் பண்ணுறாங்க. இந்த நகர்வு, தமிழ்நாடு இன்னைக்கு முன்னெடுக்கக்கூடிய நகர்வை பார்க்கும்போது நீங்கள் தேவையில்லாமல் அச்சப்படுறீங்கன்னு சொல்கிறாங்களே. இல்லை, அது எந்த வகையிலையும் விளக்கி அவங்க சொல்லவே இல்லை. இப்போ நம்மளுக்கு குறையாது, கூடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உத்தரப்பிரதேசுக்கு எவ்வளோ கூடுன்னு அவங்க பேசணும். இந்தியா முழுவதும் எவ்வளோ கூடுங்கிறத பேசணும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த கணக்கு எடுத்துருக்கிறீங்க. ஏற்கனவே 14ஆம் நிதி குழு உருவாக்கும் பொழுதே கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1971 ஒரு விகிதத்தையும் 2011 ஒரு விகிதத்தையும் கலந்து தான் முடிவெடுத்தாங்க. அப்போவே இதுக்கான கடுமையான எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டிலிருந்து எழுந்தது, கேரளாவிலிருந்து எழுந்தது. அன்றைக்கு எடுத்த முடிவு என்பது நிதி குழுவில், நிதி பங்கீட்டில் வந்த பிரச்சனை தான். நம்ம இன்றைக்கி போதுமான நிதி கிடைக்காம கஷ்டப்படுறது இன்றைக்கி பார்த்துட்ருக்குறோம். அதே சமயத்தில் உங்களுக்கு பாராளுமன்றத்தில் இந்த விகிதத்தை குறைக்கிறத பற்றியான ஒரு வெளிப்படையான தெளிவான முடிவுகளை மோடி அரசு இதுவரை கொடுத்ததில்லை. உதாரணமாக எடுத்தோம்னா, காஷ்மீர் பிரிக்கப்பட்டதை பற்றியான எந்த விவாதமும் நடத்தப்படவே இல்லை. ஒரு மாநிலத்தினுடைய சட்டம் இயற்றுகின்ற உரிமை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டது.
நாளைக்கு இதே மாதிரியாக எல்லா மாநிலங்களுக்கும் உருவாகும் அப்படிங்கிற சூழலை வந்து அது உருவாக்குச்சு. அடுத்து வந்து இப்போ டீலிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிற இந்த அதாவது தொகுதி மறுவரையறை செய்யக்கூடிய இந்த பிரச்சனை என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலங்களுக்கு சாதகமான ஒரு முடிவை கொடுக்க போகுது. நிரந்தரமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கான ஒரு வழிமுறை உருவாக்கி கொடுக்குறது. அடிப்படையில் வந்து ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களுடைய பெர்சன்டேஜ் இப்போ வெயிட்டேஜ் வந்து 42% 48% மாறுது. கிட்டத்தட்ட 50% இந்தி பேசுகின்ற மாநிலங்கள் தான். இதில் வந்து மேற்கு வங்கம்லாம் சேர்த்தாம நான் சொல்லக்கூடிய இடங்கள். இது அடிப்படையில் இது எந்த இடத்தோட பொருத்தி பார்க்கணும், இதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஜெரி மேண்டரிங்னு பேர். ஜெரி மேண்டரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு கட்சிக்கு சாதகமான வகையில் தொகுதிகளை வரையறை செய்து கொள்வது. ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தனது கட்சிக்கு சாதகமாக இல்லை என்றால் அந்த தொகுதியை ரெண்டாக உடைக்கிறது அல்லது மறுவரை செய்கிறது. தனக்கு சாதகமாக பெரும்பான்மையாக இருக்கிறதோடு இதை சேர்த்து கொண்டு மொத்த தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது. இது 1812 இது மாதிரி அமெரிக்காவில் நடந்தது. அதனால் இதுக்கு பேரே ஜெர்ரி மேண்டரிங் பேர். இது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சாதகமாக தொகுதியை வரையறை செய்வது. ஒரு குறிப்பிட்ட கட்சி திரு ஜவாஹர்லா போன்ற தலைவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கோவையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியை ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருந்தால் அவங்க வந்து ஒரு முஸ்லீம் எம்பி வருவார், எம்எல்ஏ வந்துடுவாங்க அப்படின்றதற்காக அதை கிணத்துக்கடவு கொஞ்சம், கோவை தெற்கில் கொஞ்சம், இந்த பக்கம் எஸ்பி வேலுமணியினுடைய தொண்டாமுத்தூர் தொகுதியில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே 3 தொகுதிக்கு பிரித்து விட்டாங்க. அது ஒரு தீர்மானகர சக்தியாக ஒரு பகுதியில் இருந்து விடக்கூடாதுன்னு திட்டமிட்டு இதை செய்தாங்கன்ற புகார் கூட சில காலத்துக்கு முன்பு பேசப்பட்டுச்சு. அது வந்து ஜெரி மேண்டரிங் பேர், திட்டமிட்டு உருவாக்கப்படுறது. இப்போ நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் தான் இதை உருவாக்குது. எலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னிச்சையான ஒரு இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்றதுங்கிறது டீலிமிட்டேஷன் பேனல் ஒன்று போட்டு அவங்க எல்லாம் பண்றாங்க. அனைத்து கட்சி பிரதிநிதிகள் இருக்கிறாங்க, ஒரு ஜட்ஜ் இருப்பாங்க. டீலிமிட்டேஷன் இருக்க போறது இல்லைங்க, அது எல்லாமே கண் துடைப்புன்றீங்க. இல்ல அது வந்து அவங்க பேரளவில் எல்லாத்தையும் டெமோக்ரஸிங்கிற பேர்ல வச்சுக்கிறாங்களே ஒழிய அது அந்த கட்சி அந்த இடத்துல வர்ற நீங்க ஒன்றும் இல்லைங்க. இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிற புதிய கல்விக் கொள்கையை வந்து பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயம் இல்லை. ஆனால் நம்ம தலையில் திணிக்கக்கூடிய வேலையை தான் செய்கிறாங்க. அதனால் இவங்க அந்த முறைகளெல்லாம் கொண்டு வருவாங்க நம்ம அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ ஆனால் இந்த ஜெரிமாண்டரிங் சிஸ்டத்தின் அடிப்படையில் இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் தான் இந்த டீலிமிட்டேஷன்ஸ் அல்லது தொகுதி வரையறை செய்யப்படுது. இது செஞ்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய எந்த கோரிக்கை நிறைவேறாதுங்கிறது ஒரு கவலை. இன்னொரு பகுதியில் தமிழ்நாடு என்ன செய்யணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு காஷ்மீருக்கு இருப்பதை போல் சட்டமன்றமே இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு மாநில ஆட்சியே இல்லாமல் அனைத்தும் கவர்னர் ஆட்சியில் கொண்டு வரலான்னு சொல்லி இந்தி பேசுகின்ற மாநிலங்கள்லாம் சேர்ந்து முடிவு எடுத்துட்டா நம்மளால் கேட்கவே முடியாது. தமிழ்நாட்டை 2ஆக உடைக்கிறேன் 3ஆக உடைக்கிறேங்கிறதுலேருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா உரிமைகளையும் மறுத்துவிட முடியும். ஸோ இது வந்து வெறும் வந்து 39 எம்பி இருக்கிறாங்க, அது வந்து 1-2 கூட போதா 4-5 குறைய போதான்ற விஷயம் இல்லைன்ற பண்ண முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜல்லிக்கட்டுங்கிற உரிமைக்காக தமிழ்நாடே வந்து இறங்கி போராட வேண்டியதுக்கான காரணம் நம்மளுக்கு போதுமான ரெப்ரசன்டேஷன் இல்லை. பாராளுமன்றத்தில் நமக்கு இப்போ நம்மளுடைய உரிமைகளை பற்றி பேசக்கூடிய பெரும்பான்மையான இடம் இல்லை. ஆனால் ஜல்லிக்கட்டுங்கிற தமிழ்நாட்டுக்குரிய ஒன்று தான். பிற மாநிலங்கள் சேர்ந்து அதை முடிவு பண்ணக்கூடிய இடத்த தானே பார்த்தோம். ஜல்லிக்கட்டு என்னன்னே தெரியாத மாநிலங்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு கொண்டாடலாமா வேண்டாமாங்கிற முடிவு எடுத்துச்சு. நாளைக்கு பிற இந்தி பேசுகின்ற மாநிலங்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து ராமர் கோவில் தான் வச்சுக்கணும், மற்ற கோயிலெல்லாம் மூடிருன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க? ராமர் மட்டும் தான் தமிழ்நாட்டுடைய மொத்த இந்தியாவுடைய கடவுள்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? இந்திய கூட்டாட்சியில அதனுடைய அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் 50 ஆண்டு கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஆண்டு அடுத்த ஆண்டு இருக்கும். இந்த நிச்சயமாக இது வந்து ஒரு யூனிட்டரி கான்ஸ்டிடியூஷன் இடத்துக்குள்ள போயிடும். அதாவது ஒற்றைத்தன்மை இலங்கையில் இருக்கிற மாதிரி வெறும் சிங்கள மக்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணலாங்கிற இடம் இலங்கையினுடைய அடிப்படை பிரச்சனை. இந்தியாவில் இருக்க மாதிரியான கட்டமைப்பா இல்லை. இது காசி ஃபெடரல்னு சொன்னால் கூட ஒரு கூட்டாட்சி மாதிரியான ஒன்றுன்னு சொன்னாலும் கூட இந்த கூட்டாட்சிங்கிறது இல்லாமல் ஒழிப்பது தான் இந்த முறை. இப்போ தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக பேசுறதில்ல, தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காகவாது இதை நிறுத்தியாக வேண்டும். தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன வேணா அவங்க மாற்ற முடியும், தமிழ்நாட்டை என்ன வேணா அவங்க செய்ய முடியும். இந்த ரீக்ரூப்பிங், இந்த பல்வேறு கட்சிகள் பல்வேறு சிந்தனை போக்குகளை சேர்ந்தவங்க, இப்போ தேசிய கட்சிகளும் இதில் வர்றாங்க. சிபிஎம் இருக்காங்க, காங்கிரஸ் இருக்கு, ஆம் ஆத்மி இருக்கு, மாநில அளவில் இருக்கக்கூடிய பிஆர்எஸ் போன்ற கட்சிகள், பிஜு ஜனதாதளம் போன்ற கட்சிகள் வர்றாங்க. இந்த தொடக்கம், இந்த ரீக்ரூப்பிங், ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லி கூட்டு நடவடிக்கை குழு அதனுடைய கூட்டம் அப்படின்னு தொடங்குறது வந்து முதலமைச்சர் வந்து இன்னைக்கு ஒரு வரலாற்றில் பொறிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்றாரு. இந்த அப்போசிஷன் இவங்களுடைய
ஒட்டுமொத்த குரல் அப்படின்றது ஒரு மாநிலம் ஒரு கட்சி தனியா பேசுறதுக்கும் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிரச்சனையை கவனப்படுத்துறதுக்கும் அரசியல்ல முக்கியத்துவம் இருக்கு. அதை யூனியன் கவர்மெண்ட் எப்படி எங்கேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இதே மாதிரி முன்னாடி இந்த நிதிக்குழுல அதை வரையறையை மாற்றி தென்னிந்திய மாநிலங்களுக்கான நிதியை குறைச்ச பிரச்சனை வந்த பொழுது கூட தென்னிந்திய மாநிலங்கள் நிதியமைச்சர்களுடைய கூட்டம் நடந்தது. ஆனால் இந்திய அரசு அதை பற்றி, மோடி அரசு அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இது அடிப்படையில் இந்த கட்சிகள் இது குறித்தான ஒரு கொள்கை முடிவை எடுத்து இதற்காக ஒரு மக்களை திரட்டி ஒரு பெரும் போராட்டம் நடந்தால் மட்டும், ஏன்னா அது மக்கள் பிரச்சனை அடிப்படையில். இது ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரச்சனை நம்ம பார்க்க முடியாது. இது வேற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இது என்னன்னா, மக்கள் தனக்கான அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது என்பதை காட்டிலும் அரசியல் கட்சிகள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். நம்ம தான் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம தான் அவங்களுக்கான கான்ஸ்டிட்யூன்சி அவங்க முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்ப மோடி தனக்கான தொகுதி தேர்ந்தெடுத்திருக்கிறார், தனக்கான ஒரு வசதியான கட்டமைப்பை தேர்ந்தெடுக்கிறார். நம்ம மோடியை தேர்ந்தெடுக்கிறோமா, மோடி வேணுமா வேண்டாமாங்கிற முடிவு அல்ல. மோடி முடிவு செய்கிறார் எது தனக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வேணும்னு சொல்லிட்டு. இப்ப இது முழுக்க முழுக்க ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் தான். இது முழுக்க முழுக்க ஒரு நெருக்கடிக்கு முகம் கொடுத்து அதை தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முனைப்பான ஒரு முதல் முயற்சி அப்படின்ற அளவுல இதை நிரந்தரமாக அவர் அதிகாரத்தில் இருப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவு தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.